அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒண்ணுதான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இப்படி சொல்றதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்ற தமிழ்தாய் வாழ்த்துல அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி பார்ப்போம். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டு மொத்தமா நாம எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். அதனாலதான் சொல்றோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்துல தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் காலகாலமா நிலைச்சு நீடிச்சு நிக்கிற ஒண்ணு. தமிழ்ல என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமா இருக்கிறது நம்ம தாய்மொழிக்குத்தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒண்ணு போதாதா தமிழோட பெருமையை சொல்றதுக்கு?